Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. 2 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். மழைக்கால கூட்டத்தொடரின் 11வது நாள் அலுவல் இன்று தொடங்குகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நாடாளுமன்றத்தின் இன்றைய நிகழ்வுகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2 நாள் விடுமுறைக்கு பிறகு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று மீண்டும் கூடுகிறது. 11ஆம் நாள் அலுவல்கள் இன்று காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கின்றன. 11 மணிக்கு இரு அவைகளும் கூடும்போது கேள்வி நேரம் மற்றும் பூஜ்ய நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடாமல் அவை சுமூகமாக நடந்தால் மட்டுமே கேள்வி நேரம் பூஜ்ய நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை எதிர்கட்சிகள் அமளி ஈடுபட்டால் அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மக்களவையை பொறுத்தவரை இன்று சில மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்காக பட்டியலிடப்பட்டுள்ளன. மக்களவையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா நிறைவேற்றுவதற்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பட்டியலிடப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை மாணவர்களின் மீது டெல்லி காவல்துறை நடத்திய தடியடிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அயோத்தியா ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு, திமுக உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்தவரை மேகேதாட்டு அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்புவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 2 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் மசோதா மீது இன்றைய தினம் விவாதம் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.